மகாநதியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்கலாம். எல்லாரும் வெளிய இருந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹால்ல ராகினி, பசுபதி, வெண்ணிலா அவங்க மாமாலாம். அப்பதான் ராகினியோட ஹஸ்பண்ட் வருவாரு. நான் கொஞ்ச நாளா வெளியே போயிருந்தேன் ஒரு ஆஃபீஸ் விஷயமா. அதனால தான் உங்களை பார்க்க முடியாம போச்சு. சொல்லுங்க இப்போ எல்லா பிரச்சனையும் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் வெண்ணிலா கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லுவார். இவர் பாரு மாப்பிள்ள வெண்ணிலா கூட்டிகிட்டு போக போகிறாராம். அதை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. வெண்ணிலாவும் விஜயும் எங்கள் அண்ணனும் ரொம்ப நாளாக ரோப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ பிரச்சனையால் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம். அவங்க வெளியே போனோடனே வெண்ணிலாவும் கால் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பா தான் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாரு. அந்த பாவத்தை தான் இப்போ நான் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எப்படியாவது வெண்ணிலாவும் விஜய் சேர்த்து வைங்க. இந்த காவேரி தான் நல்லா ஏமாற்றி விஜயா தான் பக்கம் இழுத்துக்கிட்டு நீங்கள் வெண்ணிலா ஊருக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. இப்போ காவேரி வந்து எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கின்னு எங்களே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா. அந்த அளவுக்கு காவேரி ரொம்ப கெட்ட பொண்ணு. அவள் கூடலாம் விஜய் வந்து வாழவே முடியாது. காவேரி தான் ஏமாற்றி விஜய் கூட வச்சுட்டு இருக்காரு. நம்ம எப்படியாவது வெண்ணிலா தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ராகினியும் சொல்லுவாங்க, ஆமாம் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வெளியில் இந்த இது தோல்வி ஏற்றுக்கக்கூடாது. நம்ம எப்படியாவது நாளைக்கு மறுநாள் எப்படியாவது விஜய்க்கும் வெண்ணிலாவும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு பசுபதி. அது முடியாது. விஜய் ஒத்துக்கவே மாட்டான். அவள் காவேரி கூடவே தான் இருப்பான். இல்லை நம்ம தான் எப்படியாவது பிளான் பண்ணி அவனை வர வச்சு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. விஜய் வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ காவேரி எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது, நீ அப்படியே அமைதியாக தான் இருக்கணும், நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லுவார்.